அதுக்கப்புறம் நேத்து இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழுல ஒரு முடிவு பண்ணாங்க, தீர்மானம் போட்டாங்க, முடிவெல்லாம் பண்ணாங்க. அது அவங்க கட்சி விவகாரம், அது யார் வேணா அவங்க கட்சிக்கு வரலாம், அது யாரும் தலையிட வேண்டாம், நாங்க தலையிட போறதுல அது கருத்துக்களும் இல்லை. அவங்க கட்சியில யார் தலைமை ஏற்கிறதோ யார் வரதோ அது அவங்க கட்சி பிரச்சனை. அதுல ஆனா அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஜெயலலிதாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணுமா, ஜெயலலிதாவுக்கு மேக்சேசே பிரைஸ் கொடுக்கணுமா, ஜெயலலிதாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுமா? என்ன பண்ணாங்க இவங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு ஏதாவது ஒரு துளி அளவில் முன்னேற்றம் பண்ணிருக்காங்களா? 14 ஊழல் வழக்கு அவங்க மேல இருந்தது. இன்னும் ஊழல் வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. 2 முறை பதவியில் இருந்த நேரத்திலே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக. இவங்களால தமிழ்நாடு ஏதாவது ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதா? இல்லையே. என்னோட வேடிக்கை என்னன்னா, நோபல் பிரைஸ் யாரு கொடுப்பாங்கன்னா, உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க, இறந்தவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. இது நோபல் பிரைஸ் சட்ட விதிகள்ல இருக்கு. இதை கூட தெரியாம ஒரு ஆளுங்கட்சியோட தீர்மானத்தில் போடுறாங்கன்னா வெக்கக்கேடு. இதுல பாரத் ரத்னா வேற. பாரத் ரத்னா யாரு கொடுக்கணும்? அப்பழக்கற்றவர்கள், அப்துல் கலாம் போன்றவர்கள், நேர்மையானவர்கள், மக்களுக்காக சாதித்தவர்கள். அவருக்கு கொடுக்கிறதுல அந்த பரிசுக்கு ஒரு தரம் வந்திருக்கும். அப்துல் கலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பாரத் ரத்னா. இது நான் தங்க தாரகை விருதான், அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கறதுக்கு. இதெல்லாம் ஏன்னா ஒரு அளவே இல்லையா? அசிங்கமா. அதாவது எனக்கு டெல்லிக்கு போனாலே என்ன பார்த்தாலே சிரிக்கிறான். ஐயோ, அம்மா, சின்னம்மா, அப்புறம் குட்டியம்மா, என்னென்னமோ வரும். காலில் விழ. என்ன கலாச்சாரம் தெரியல. சுயமரியாதை, தன்மானம், மானம், ரோஷம். இதுக்கு மேல போதும். அப்புறம் நான் வேற என்னமோ நான் பேசுகிறேன்.